ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம கிசி பாப்பா வந்து பால்காரர்கிட்ட பால் வாங்கிட்டு நான் பால் காய்ச்சுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனே பால் பாத்திரம் எடுத்துகிட்டு வந்துட்டு, அம்மா நான் இதில் ஊற்றுட்டோமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறான். நான் வீட்டில் பண்ணுறத எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் எனக்கே வந்து சொல்லித்தர மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுவேனோ பால் பாட்டிலை மூடி கழட்டி பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த தண்ணியை ஊற்றி குலுக்கி அந்த பாலில் இருக்கிறதெல்லாம் நான் கொட்டுவேன். ஸோ அதே மாதிரி என் பாப்பாவும் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இந்த வேலை செய்கிறோம் அந்த வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பிரித்து பார்க்கக்கூடாது. பொம்பளை பாப்பாவாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பாப்பாவாக இருந்தாலும் சரி, எல்லா வேலையுமே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறது நாளைக்கு வளர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நான் யாராச்சும் பெரியவங்க பார்த்தாலும் சரி, இல்லை அவனுக்கே அது தேவைப்படும் ஒரு நாளைக்கு. நம்ம அம்மா இந்த மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு அன்றைக்கி அவனுக்கு ஒரு சாதாரண விஷயமாக தான் தெரியுமே தவிர அது பெரிய கஷ்டமாக தெரியாது. அதனால் குழந்தைங்களுக்கு பேசுகிறதா இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு என்ன மாதிரி பேசுகிறோம், என்ன மாதிரி நடந்துக்கிறோம், பெரியவங்கக்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும், எல்லாமே சரி குழந்தைங்களுக்கு ஒன்று நம்ம பெரியவங்க பண்ணுறதுனால தான் அவங்க கற்றுப்பாங்க. அதனால் குழந்தைங்க முன்னாடியும் சரி, குழந்தைங்க இருக்கிற இடமே சரி ரொம்ப அழகாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள மாதிரியே நம்ம மாறிடணும். அவங்க நம்மள மாதிரி மாறுவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் இந்த செல்ல கிருஷ்ணா இப்படி தான் பண்ணுவான், சுட்டித்தனமாக இருப்பான். இதை பார்த்து நான் ரசிச்சுட்டு சந்தோஷமாக இருப்பேன். நீங்கள் எப்படி இருப்பீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.